இப்போ பார்த்து இங்கே இருந்தால் ஷாக்காக போகிறீங்க. ஏன்னா ஒருத்தர் துணி மாற்றிட்டு இருக்காரு, நம்ம எடுக்கக்கூடாது. இந்த ஃபால்ஸ் பார்க்கவா இவ்வளோ தூரம் வந்தோம். இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி கம்மியாக வரும்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ கம்மின்னு எனக்கு தெரியாமல் போகுது. இது உள்ளே போனால் வழி இருக்குது. இந்த வந்து ஒரு நைஸ் ஸ்பாட்டு. பட் நம்ம கீழே பார்த்த மாதிரி இல்லை, அவ்வளோ அளவுக்குலாம் ஆள் இல்லை. எல்லா பேரும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு வேறு பயங்கரமாக தான் இருக்குது. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, சாக்கடிக்குதா. பார்த்துக்க. இப்போ வந்து உங்களுக்காக இல்லை, எனக்காக நான் குளிக்க போகிறேன். நான் பேசுகிறதே கேட்குமான்னு உங்களுக்கு தெரியல, ஸோ கத்தி பேசுகிறதா இருக்கும். ஐயோ அதெல்லாம் ஊஞ்சி ஏந்து மழை வருது. என்னண்ணா பண்றீங்க? நமிதா போஸ் மாதிரி இருக்கணும். குரங்கா எங்க? ஆனா உங்களை தானே சொல்றேன். பாலக்காடுக்கு வாங்க. ஹலோ மக்களே, வெற்றிகரமாக வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வேறு லெவலில் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், எப்படி இருந்துச்சு? சூப்பரா அருமையாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்துட்டு உங்களை தொங்கு பாலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம பார்த்து தான் நடக்கணும். அந்த சைடு தான் குளிச்சுட்டு வந்தோம். சிப்ஸ் சாப்பிட்டு சூப்பராக வரீங்க. அகமது இங்கே போர். இப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டோம். ஸோ காலையில் வந்துட்டு நீங்கள் 9 o'clock வந்துடுங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே உடம்பு நல்லா வெள்ளையேறுன்னு ஆயிடுச்சு, சூப்பராக. அடுத்த டைம் வந்துட்டு ஃபால்ஸ் பக்கத்தில் வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயே தங்கிட போகிறேன். இப்போ தான் குறைச்சி ஆளுக்காரு வர ஸ்டார்ட் செய்துண்டு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. மலையாளம் அறியும் ஈ குட்டிக்கு அங்கே பாருங்க. நான் ஒரு விஷயம் பார்த்துட்டே இருந்தேன், நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ணன் வந்துட்டு உட்காந்தாரு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியாக இருந்தார். அப்புறம் ஏன் வந்து ஒரு மாதிரி என்ன அவர் தொலைச்சிட்டாரு அங்கே. அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, என்ன நினச்சி பார்த்தீங்க சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களெல்லாம் மறக்கலாம். ஓகே, அதை ஏன் நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா இல்லை, அது வந்து மறக்கிறது தான். இங்கே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிடணும். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸை ஞாபகப்படுத்தக்கூடாதுன்ட்டு அதை மறுபடியும் நாளைக்கு போய் நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ அங்கேயே விட்டீங்க எல்லாத்தையும். அங்கேயே விட்டு வந்துட்டேன். இப்போ என் மைண்டு ஃப்ரீயாக இருக்குல்ல. ஃப்ரீயாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையே இப்படி தாங்க, அவ்வளோதான். கொடுக்குறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கு, வர்றதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கு. வர்றதை ஏற்றுக்கணும், அப்படி இல்லை, வர்றதை ஏற்றுக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்க. ஓகே, தேவையானதை நீ முயற்சி பண்ணி எடுக்கணும்.
நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. ஏன் என்னாச்சு? நல்லா தானே திடீர்னு இப்படி மாறுறீங்க? நான் ஒரு எதிர்பார்க்க மாதிரி போட்டிருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம துணியை வந்துட்டு எல்லாம் சூப்பராக காய போட்டிருக்கோம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், உடனே போயிடுது. என் சப்ஸ்கிரைபர் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப பசி, குளித்தோடனே அதிகமாக பசி எடுத்துரும். ஸோ சாப்பிட வந்தாச்சு. உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. நம்ம வெஜ்ஜி மீல்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ வெஜ்ஜி மீல்ஸ் தான் வேணும். வெள்ளை சோறுன்னு நினச்சிப்பாங்க. வெள்ளை சோறு இல்லை, பீஃப் பிரியாணி. அண்ணன் பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஹலோ காய்ஸ், இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வராங்க, நம்மளும் போகிறோம். அங்கே ஒரு ஃபால்ஸு நேராக அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே இறங்கணும்னா பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக வயல் காடு மாதிரி தான். எல்லோரும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இது ஏதோ பேர் என்னமோ சொன்னாங்க, மறந்து போயிட்டேன். அங்கே போர்டு போட்டுருப்பாரு. டைமிங் வந்துட்டு 5 o'clock வரைக்கும் தான். 7 to 5 வரைக்கும் தான். 5க்கு மேலே வந்துட்டு உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேயே வண்டி போடு. இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். காதலர்கள், இளம் ஜோடிகள், வயதான ஜோடிகள் எல்லாரும் இங்கே வரலாம். பாய்ஸ் வந்தால் அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். பாய்ஸ்லாம் இந்த பக்கம் அவாய்ட் பண்ணிடுங்க. பாய்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனி ஸ்பாட் இதுக்கு வர வழியில் இருக்குது. பின் பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன். போகலாம். ഞാൻ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ പറഞ്ഞതാണ് ഇവിടെ കേരള വന്നതും എല്ലാവരും മലയാളത്തിൽ സംസാരിക്കണം. മലയാളത്തിൽ സംസാരിക്കുക. ഇത് ഒരു വലിയ സ്ഥലമാണ്. പിന്നെ ഇവിടെ തന്നെയുണ്ട്, വെള്ളം വെള്ളയോ ഉണ്ട്. കാണാൻ എങ്ങനെയുണ്ട്? കുളിർച്ചിക ഉണ്ട്. സൂപ്പർ. அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. பட்டு குளிக்க முடியுமான்னு தெரில. ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்களா, ஏன்னா ஈவினிங் தான் வந்தோம். நிறைய பேர் இருக்காங்க. இங்கே தான் படுத்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்து வச்சுட்டு போயிடலாம். கீழே இருந்துட்டு மேலே வந்துச்சு. வந்து ஒரு மேங்கோ மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி என்ன இருக்குது குடிச்சு பார்ப்போம். நம்மளோட அலியன் வந்துட்டு சாவி கொடுத்துருக்காங்க. ரூம் எடுத்துக்கோங்க. ஒரு வந்துட்டு என்ட்ரன்ஸ் வெளியே இந்த கதவை எக்காரத்து கொண்டு திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூம் எப்படி இருக்கு? ஓகே. வேர் இஸ் நந்தா ப்ரோ? வந்துட்டு எந்த வீடாக இருந்தாலும் எனக்கு வந்து மாடி தான் பிடிக்கும். ஸோ மாடி போய் பார்ப்போம். மாடியிலே குடும்பம் நடத்தும். இது அந்த பேக் சைடு. நமக்கு அலியன் வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒன்று புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? நேரம் இரவு 9 மணி. லைட் ஆஃப் பண்றா, தலை வலிக்குதுடா. என்ன டார்ச்சர் பண்ற? அது அட்லீஸ்ட் அங்கே வந்துட்டாப்பா ஒரு கூட.
எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ தான் வந்துட்டு எந்திரிச்சிருக்கோம். ஃபுல்லாக ஒரே ரவுண்ட்ஸ்னால ஒரே டயர்ட், தூங்கவே இல்லை ஒன்று. எல்லோரும் பிளான் போட்டாங்க எத்தனை மணிக்கு, 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போவோம், அப்படின்னா தான் அன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஒரு பக்கத்தில் இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு ஆப்போசிட்டில், அங்கே போயிட்டு சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மலைக்கு தான் போக போகிறோம். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒன்று இருக்கு. இப்போ நாம் இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியாக போனால் கொஞ்சம் தூரத்தில் முத்தேரி வந்துடும். அங்கேருந்து கல்லாடு மலை, அடுத்து வெட்டுப்பாறையை தான்னா எதிர்கரையில் இருக்கிற மேகமலைக்கு அவங்கள விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியும். ஒவ்வொருத்தராக போய் எழுப்புவோம். 7 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரலை? எந்திரிங்க. எந்திரிங்கண்ணா. எத்தனை மணி நேரத்தை எழுந்திரிச்சிங்களா? நந்தன எழுப்புவா. நம்ம மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, அன்பிற்குரிய, இது எல்லாத்துக்கும் உரிய நம்ம நந்தனை நான் எழுப்புவோம். அண்ணா நம்ம கிளம்புறோண்ணா, வாங்கண்ணா போவோம். உங்களுக்காக பால் பாக்கெட்லாம் வாங்கி வந்திருக்கேன். காஃபி போட போகிறேன் நான். இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, பால் காய்ச்சணும். 10 மணிக்கு தான் எழுந்துச்சுப்பேன். சரி நான் காஃபி போடுறேன், எந்திரிங்க. உங்களுக்கு சேர்த்தா? யார் யார் எந்திரிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் போடுவேன். வேணாமா? வேணும். வேணாம் அப்படியா? ஒரு ஃபன் இருக்கு. அவர் கூப்பிட்றாரு, என்ன வச்சு ஃபன் பண்ணுறாங்க. நான் உங்களை கூப்பிட்றாங்கண்ணா. குமார மாமாம மாயா காஃபி போடலாமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. காஃபி போட போகிறோம். அண்ணன் தான், அண்ணனோட ஆணைக்கு நீங்கள் உங்களை எழுப்பி விட்டுருக்கேன். உங்கள் பார்ட்னர் 5 பேர் வச்சுக்கலாம். நான் 7 பேர் வச்சு ஓட்டியிருக்கேன். மலை மேலே 4 பேர் வச்சு ஓட்டியிருக்கேன். பனிலாம் இல்லை, கொளுத்துது. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை ஏமாத்துறான், 500 பேரை ஏமாத்திட்டான். அடுத்து வந்து பாலக்காடில் வந்துட்டு நம்ம 2வது நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம நண்பர் கொலிக், எக்ஸ் கொலிக் அப்படின்னு சொல்லலாம், வந்திருக்காரு. அந்த எக்ஸை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு. வண்டி புக் பண்ணோம், வந்துருச்சு. ஓடிபி சொல்லுங்கப்பா. இவர் தான் நம்ம எக்ஸ் கொலிக். டைமுக்கு அட்டன் பண்ணி 4 மணிக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நம்ம வர்றவங்கள வந்துட்டு எப்போவுமே நம்ம கஷ்டப்பட வைக்கக்கூடாது. கால் பண்ணோன்னா உடனே என்னைய மாதிரி எடுத்து கூட்டி வந்துடணும். அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் நண்பா. அவன் முன்னாடியே சொல்லலை, அதான தப்பு. முன்னாடியே சொல்லலையா? 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அது முன்னாடி அவனுக்கு நான் தூக்கத்தில் இருந்தேன்டா. 4 மணிக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. ஆமாம், 4:30 இல்லை 5:30 தான் எனக்கு மிஸ்டு கால் வந்து. 3 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துச்சு. அதை விட இங்கே வண்டி எப்போ ஃபோன் பண்ணேன்? எங்கே? இங்கே ரீச் ஆகிட்டு பெங்களூர். இது கொல்லங்கோடு. கொல்லங்கோடு வந்து 4:45 வந்துட்டேன். சரி, எப்போ ஃபோன் பண்ணேன்? அப்பயே ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிங்கன்னா உனக்கு 5:30 தான் எனக்கு மிஸ்டு கால் காமிக்குது. 5:20 நேராக கார் எடுத்துகிட்டு நம்ம அழியன் வீட்டுக்கு வந்தோம். ஒரு ஸ்மால் மேட்டர், அதுக்காக வந்தோம். அஸ்வின் அண்ணன் உள்ளே போயிருக்காங்க, போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் கல்யாணம் இல்லை, அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அண்ணன் வந்துட்டார். ஓகே, என்ன எட்டி பார்க்குறீங்க? யாரும் விழுந்துட்டாங்களா? ஆமாம், சுபாஷ்னு நம்ம பாலாவா?
கொஞ்சம் அந்த கஷ்டம் பண்ணு எதிர்கிட்ட இங்கே பாருங்க 2 பேர் ஒரு பாட்டு கஷ்டம் அதெல்லாம் டேஞ்சர் வந்து எடுத்துட்டு வந்து வரணும் ஓகே ஒன்றுமே இல்லை அதெல்லாம் ரைட்டு தான். ஒரு சூப்பர் இடத்துக்கு கூட்டி வந்திருக்கேன். எப்படி அவன் எடுத்து யூடியூப்ல போட போறான். இந்த வியூ நல்லா இருக்கு பாருங்க. இந்த மரம் நல்லா இருக்குப்பா. அவ்வளோதான் படுத்தாச்சு செட்டில். வண்டி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கீழே போகும்போது 500 ஃபைன் ஒரு ஆளுக்கும். அதனால் இங்கே வரும்போதே 4 மணிக்குள்ளே வந்துருங்க ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே 8 to 4 அப்படின்னா ஒரு ஆளுக்கும் 500. ஸோ 2000 ஃபைன் வந்துடும். இங்கேயும் ஃபைன் வாங்குவாங்க. கீழே போகும்போது லேட் ஆச்சுன்னா அங்கேயும் ஃபைன்.